வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேத்தும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 12/7/2026 இரவு 10:31 வரைக்கும் திரியோதசி திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தசி திதியும் காணப்படும். காலையில் 8:29 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படும். இரவு 8:05 வரைக்கும் விருத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு துருவ நாம யோகமும் காணப்படும். மதியம் 12:19 வரைக்கும் கரிசைக்கரணமும், இரவு 10:30 வரைக்கும் வணிசைக்கரணமும், அதற்கு பிறகு பத்திரைக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் இந்த நாளில் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால், அவசரமாக போகணுமா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 4:57 6:31 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 12:16 1:50 வரைக்கும் யமகண்டமும், மாலை 3:23 4:57 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நம்ம நாளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த திதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்ற எதுக்கும் இல்லை. முதலாவது திதி, ரெண்டாவது யோகம், மூணாவது கரணம். இந்த 3 விஷயத்தை முக்கியமாக பார்த்துக்கணும். அப்புறம் வாரங்கள், நட்சத்திரம், வாரம், அதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரியோதசி திதி. திரியோதசி திதி அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு திதியாகத்தான் இருக்குது. இன்றைக்கு தான் பிரதோஷம், பிரசக தோஷம். பிரதோஷங்கிறது பிரசக தோஷம். இந்த பிரசக தோஷம் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது, தோஷம் ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்கிறது. பிறரால் ஏற்படக்கூடிய தோஷம், பிற பொருட்களால் ஏற்படக்கூடிய தோஷம். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நான் எப்போவுமே சொல்கிறது உங்களுக்கு என்ன, ஏகாதசியில் ஆரம்பித்து திரியோதசி வரைக்குமே இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள், அல்லது இந்து மக்கள் பரவலாக கூறும் சைவ உணவுகள் அப்படின்னு, அதாவது மரக்கறி தானிய வகை உணவுகள் உட்கொள்ளுங்க. அதே மாதிரி துவாதசி திதியிலையும் அதை செயற்படுத்துங்க. அதுக்கு பிறகு திரியோதசி திதியில் மீண்டும் விரதம் இருக்கிறது, அல்லது இந்த மாதிரி இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள் அல்லது மரக்கறி உணவு வகைகளை உட்கொள்வது. அதற்கு பிறகு இந்த ஊழிக்காலம் அப்படின்னு சொல்கிற அந்த பிரதோஷ காலத்தில் சிவன் கோயில்களில் போயிட்டு அங்கே ஒரு வழிமுறை இருக்கும் சுற்றி வருவதற்கு. அந்த முறையில் சுற்றி வந்து அதற்கு பிறகு அந்த தரிசனத்தை பெற்ற பிறகு அதில் கொடுக்குற தீர்த்தத்தை குடிக்கணும். குடிக்கும்போது உடலில் இருக்க கழிவுகள் மட்டுமில்லை, மனதில் இருக்க கழிவுகளும் சேர்ந்து வெளியேறும். இப்படி ஐதீகங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையா அப்படின்னு கேட்டால் கிரக நிலைகளின் அடிப்படையில், அதே நேரத்தில் திதி கோட்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த வலம் வர்றது, சுற்றுகைகளை மேற்கொள்கிற விதம், சாதாரணமாக நம்ம ஒரு வளஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ சில பரிகாரங்களை பொறுத்து நம்ம சுற்றிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வளஞ்சுழி இடம்சுழி போயிட்டு வர்றது, ஒரு சுற்ற முடிக்கிறதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோணங்களில் நீங்கள் சுற்ற வேண்டியதாக இருக்கும். அப்படி செய்யும்போது தான் அதனுடைய முழு பலன் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதே இந்த நடைப்பயணங்கிறதே எங்களுக்கு அந்த நேரங்களில் அதிகமான பிராணவாயுகளை எடுத்து கொடுக்கும், உடல் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
இந்த மாதிரி அந்த சுற்றுகள் எல்லாத்தையோடையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது சம்பிரதாயத்தை தாண்டி இதுலேயும் ஒரு விஞ்ஞானம் உழைந்திருக்கு. அதே போல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல காரியங்கள் செய்யலாம். எந்த காரியங்கள் செய்தால் சிறப்பு, விருத்தி நாம யோகம் வேற இருக்குது, திரியோதசி திதி இருக்குது, கரசை கரணம் மதியம் 12:19 வரைக்கும் இருக்குது. கரசைனாலே சந்திரன், சந்திரனாலே நீர், நீரோட சம்மந்தப்பட்டது என்னது? மீன்பிடி, மீன் வளர்ப்பு, இறால் பண்ணை, கடல்வாழ் உயிரினங்களுக்கான வளர்ப்பு முறைகள், அடுத்து விவசாயம் நீரோட சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேநீர் தயாரிப்பு, தேநீர் கடைகள், குளிர்பான தயாரிப்பு, குளிர்பான கடைகள், ரசாயன உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், அதை விற்கிறவங்க வாங்குறவங்க, அதோடு இருக்குது. இப்போ நீர்த்தன்மையான எல்லா விஷயங்களும் இதுக்கு இன்றைக்கு காலையில் செய்வது சிறப்பு. அதுக்கு பிறகு எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா வணிசை கரணம் வரும். வணிசை அப்படின்னாலே உயர் மற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரசாங்கமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ விண்ணப்பிக்கணும், இல்லைன்னா அனுமதி பெறணும், இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த அரசாங்க சாதனம் உயர்மட்ட சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு 12:20 பிறகு முயற்சி பண்ணால் சாதனம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது. இப்போ நீங்கள் முதல்ல லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்ன பலனை பார்க்க ஆரம்பிங்க. நான் என்ன ராசி பலனை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி லக்ன பலனை பார்க்க போகுது? ராசிங்கிறது அதுக்கான பொது பெயர். அது உங்களுக்கு உரித்தாகும் போது, தனிப்பட்ட ரீதியாக மாறும்போது லக்னமாக மாறுகிறது. அப்போ லக்ன பலனை கேளுங்க, ராசி பலனை இல்லை லக்னம். நான் மேச ராசி அப்படின்னு சொன்னால் மேச லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. மிதுன ராசின்னு சொன்னால் மிதுன லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. கன்னி ராசி அப்படின்னா கன்னி லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கிடைக்கும். இப்படி அந்த நான் சொல்கிறாக்கிற லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். லக்னத்தை எப்படி பார்க்குறது? 12 ராசி கட்டங்கள், ராசி கட்டத்தில் போய் பாருங்கள். ராசி கட்டம்னு தலைங்கம் போட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது 1 இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அது லக்னமாக இருக்கும். அப்போ லக்னத்தை பார்த்துக்கொள்ளலாம். இல்லை விபரங்கள்னு ஒரு பக்கத்தில் கட்டாயம் எழுதியிருப்பாங்க. லக்னம், ராசி, உதய நட்சத்திரம், ஜன்ன நட்சத்திரம், ஜன்ன ராசி, ஜன்ன லக்னம், இந்த 3 கட்டாயம் கொடுத்தா தான் ஜாதகம். இதை தாண்டி பஞ்சாங்கத்தையும் கொடுக்கணும். எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கப்பட்டா தான் அது ஜாதகம். இப்போ இது முக்கியமான அம்சங்களில் இது முக்கியப்படுது. இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதையெல்லாம் பார்த்து தெரிய முடியாதுன்னா ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். அடுத்து நாம் பலன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் பலன் சொல்கிறது ராசி கட்டத்தில் லக்கணத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னால் போதாது. உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தசைநாதனும் புத்திநாதனும் கர்மத்தில் இருக்காருன்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், நடக்குதா இல்லை, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் சொல்லும்போது சில சாதகமான விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கான நன்மைகள் இருக்குது, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதில் கிடைக்கும், சும்மா இருந்தாலாம் கிடைக்காது. அப்போ முயற்சி பண்ணுங்கன்றது தான். கவனமாக இருங்க அப்படிங்கிறது, ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எதிர்கூறல். மழை வரும்னா என்ன செய்வீங்க? கொடையை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்வோம். அப்போ அந்த முன்னேற்பாடு தான் கவனம் செலுத்துங்கன்ற. அதுக்காக வேண்டி 100க்கு 100% அப்படியே எல்லா கோடிக்கணக்கான பேர் இந்த லக்கணத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நடந்துருமானா அதுக்கு தான் மகா திசை புத்தியை ஒருக்கா பார்க்க சொல்கிறது. இவ்வளத்தையும் தெரிஞ்சால் தான் தெரியும். அடுத்தது நான் வழிபாட்டு தெய்வங்களை சொல்லும்போது இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு 3-4 தெய்வங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை செய்யுங்க. கிரகம் தான் இங்கே சிக்கலே, தெய்வம் இல்லை சிக்கல். தெய்வம் இல்லை, கிரகத்தினுடைய அம்சத்தை பொறுத்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த கதிர்வீச்சுகள் எங்களுக்கு சமநிலை பெறும், இந்த அம்சங்கள் கதிர்நிலை பெறும். அப்போ 3-4 சொல்லும்போது எல்லாத்து கோயிலுக்கும் போகணுமானா ஒருத்தரையாவது நினச்சி மனசால கும்பிடுங்கன்றதுக்காக.
கட்டாயம் குலதெய்வ வழிபாடு, கட்டாயம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்தே ஆகணும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு எதுவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இல்லைன்னா குழந்தை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே மாதிரி குடும்ப சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், பாக பிரிவினைகள் வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் காதல் கைகூடுறது, களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறது. இன்றைய நாளில் குலதெய்வ கோயில் வழிபாடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போவாருங்க. பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி கற்கிற மாணவர்கள், அதுவும் பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மன குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு இதோட அடுத்த நிகழ்வுக்கு போயிடும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, உங்கள் முயற்சி எவ்வளோத்தான் முயற்சி பண்ணாலும் சில தடைகள் ஏற்படுதுங்கிற ஒரு குழப்பமும் மன வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் உங்களே நீங்கள் போட்டு மன அழுத்தத்துக்குள் ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவு பண்ணுறது நன்மையை தரும். அடுத்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. முயற்சிகளுக்கு தடைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போங்க. போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். வாய்ப்புகளுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் தான், உறுதி செய்துட்டு போனால் தான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அது கூட போகிறது உங்களுக்கு ஒரு வீண் அலைச்சல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களால் உங்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தையும் கவனமாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே சில அந்யோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு வருமானங்கள் பெருக்கக்கூடிய நாள். அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, இல்லாட்டி வெளிநாட்டு மூலியமாக கடல் கடந்து ஏதோ ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேச்சுக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாளாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்களும் குழம்பி உங்களையும் ஒரு அழுத்தத்துக்குள்ளே ஆராக்கி எது செய்தாலும் நடக்குதில்லை என்று உங்களோட ஆசைகளை இதுகளெல்லாம் கொஞ்சம் தேவையற்ற முடிவுகளையோ இல்லை நீங்கள் செய்கிற காரியங்கள் சரியான 100% பலனை கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்மறையான பலன் கொடுக்கறதுக்கு. அதனால் பொறுமையாக அமைதியாக இருங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால், வாங்கிறது, விற்கிறது, அதை ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில், வியாபாரம், ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்வியாக இருக்கட்டும், இல்லை நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு வியாபாரம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை உங்கள் குழந்தைகள் போகணும்னு நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும்
அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கையில் இருக்க பணத்தையும் நிம்மதியும் தொலைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற மன உளைச்சல்கள், தூக்க இன்மைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் காட்டக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் இந்நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் ஆழ் மனசு ஆசைகள் அப்படின்னு இருக்கும், அபிலாசைகள்னு இருக்கும். தண்ட வாழ்க்கை மாறாதா, வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் போக முடியாதா அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு உயர்கல்வியை தொடலாமல் நினச்சிட்டு அவசரப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்க, எந்த ஒரு இதுவும் செய்யாதீங்க. உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்கள் அவங்களுக்கும் சரி, அவங்க மூலிமா உங்களுக்கும் சரி சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, 2வது திருமணம் பற்றி ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறோம். நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கரெக்டாக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிற விஷயத்த 3 பேருக்கு, நீங்கள், உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகள். வியாபாரம் செய்கிறீங்கன்னா வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருங்க. தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் மிக மிக கவனமாக இருங்க. கல்வி கற்கிறீங்களா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வாழ்க்கை சார்ந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. ஏதாவது விஷயத்தை நீங்கள் தொழில் ரீதியாக இழக்கவோ நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கோ. நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தந்தை வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை அவசர முடிவுகளாகவோ தீர்மானித்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிக்கலுக்குள்ளே போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் எந்த இது விஷயமாக இருந்தாலும், தந்தையாக இருக்கட்டும், மனைவியினுடைய அல்லது கணவருடைய தந்தையாராக இருக்கட்டும், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கல்வி சார்ந்த விஷயத்தாக இருந்தாலும், ஆரம்பத்தில் அதாவது உங்களுக்கு நிதானமும் சரியான முடிவும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் அதை எடுத்திங்கன்னா அது வாய்ப்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒரு எதிர்மறையான விஷயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கிறது நன்மையை தரும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், சூரிய பகவான், கருணாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மகர ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக கடனை கொடுக்க வழி இல்லையா, அதுக்கான வாய்ப்பு அமையும். அல்லது கொடுத்த கடன் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தால் உங்களுக்கு ஒரு நோய்களுக்கான சரியான ஒரு சிகிச்சை, அல்லது தலைக்கு வந்தது தலைப்பாகட போன மாதிரி கண்டங்களில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத சொத்துக்கள், பணவரவுகள் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வரன் தேடுபவர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நிச்சயதார்த்தத்தில் இல்லை கல்யாணம் முடிவு பண்ணுற நிலையில் இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க. கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாதீங்க. தேவைகளாவது பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரோட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசுங்க. சுற்றி உள்ளவர்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை சொல்லலை, குடும்பத்துக்கு வெளியே இருக்க யாராக இருந்தாலும்.
நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணை யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. அடுத்து அந்த தொழில் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. நோய்கள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை அணுக. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய தாய், உங்களுடைய தாரம், வாழ்க்கை துணை, இவங்க எல்லாருமே உடல் உபாதை தென்பட வைத்தியசாலையை நாடுறது நன்மையை தரும். எதிரிகள் தொல்லை, குடும்பத்துக்கே எதிரிகள் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலேருந்து வெளிவர்றது எப்படி, அவர்கள் எது செய்தாலும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கையாளுங்க. இந்த விஷயத்தில் உங்களோட விஷயங்கள் நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.